புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் விபத்தில் காயமடைந்த நபருக்கு சமையல் உள்ளிட்ட வேலைகளை செய்யும் பணியாளர் ஒருவர் தையல் போட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பேசுபொருளான நிலையில் முறையான மருத்துவ பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அலுவலர் பெரியசாமியிடம் கேட்டபோது அனைத்து பணியாளர்களும் அனைத்து பணிகளையும் செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பணியாளர் தையல் போட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மார்பிங் செய்து வீடியோ வெளியிட்டிருக்கலாம் என்பதால் அது குறித்து விசாரணை நடத்துவதாக கூறினார். மருத்துவமனை தரப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள பொன்னங்குப்பம் கிராமத்தை தனி வருவாய் கிராமமாக அறிவிக்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை முன்வைத்து முழக்கமிட்டனர். வருவாய் கிராமமாக மாற்றப்படவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். மனுஷால் காசு இல்ல, ஒரு மாட்டு ஆஃபீஸ் இல்ல, ஒரு பேங்க் இல்ல, எது எடுத்தாலும் ஒரு கிராமம் இல்லமான்னு சொல்றாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல, எந்த வசதியுமே கிடையாது சார். ஒட்டுமொத்தமா எங்க ஊரே இல்லன்னு சொல்றாங்க சார். எங்க போனாலும் உங்க ஊர் எதுல சேர்த்தியன்னு கேக்குறாங்க சார். எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்க பார்த்தா எங்களுக்கு உயிர் விட்டுக்கிற மாதிரி இருக்கு சார். எங்க தலைமுறை என் பிள்ளைங்க தலைமைலாம் எப்படி சார் பழைக்கிறாங்க? எப்படி பழைக்கிறது? எங்க பேரன் பேச்செல்லாம் படிக்கணும். ஒரு படிப்பு வசதி, ஒரு கல்வி வசதிக்கு போனா கூட அடுத்த ஊரை தான் போறதா இருக்கிறாங்க. சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் சென்னையில் கைது செய்யப்பட்டனர். 35வது நாளாக தொடரும் இந்த போராட்டத்தில் சென்னை டிபி அலுவலகம் முன்பு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குடும்பத்தினருடன் வந்த ஆசிரியர்கள் கோஷங்களை எழுப்பினர். கைகளில் பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டம் செய்த நிலையில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்து சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்ட தன்னார்வலர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 18 கோரிக்கைகளை வலியுறுத்தி சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் முழக்கமிட்டனர். சேலம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக 230 நாட்களாக திறக்கப்பட்ட தண்ணீர் அறுவடை பணிகள் தொடங்கியதை முன்னிட்டு நிறுத்தப்பட்டது. ஜூன் 12ஆம் தேதி முதல் வழங்கப்பட்ட 222 டிஎம்சி நீரை கொண்டு 12 மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் சாகுபடி நிறைவு பெற்றுள்ள நிலையில் தற்போது காவிரி கரையோர மக்களின் குடிநீர் தேவைக்காக மட்டும் வினாடிக்கு 800 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் தற்போது அணை நீர்மட்டம் 92.84 அடியாகவும் நீர் இருப்பு 55.95 டிஎம்சியாகவும் உள்ளது. குன்னூரின் மையப்பகுதியில் இரவில் கரடி உலாவிய சிசிடிவி காட்சிகள் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்னூரின் மையப்பகுதியில் அலுவலக குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்களை கொண்ட உபாசி வளாகத்துக்குள் புதன்கிழமை இரவு நுழைந்த கரடி ஒன்று அங்குள்ள தடுப்புகளின் மேல் ஏறி குதித்து சுற்றித் திரிவது அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவானது. இந்த காட்சிகளை சிலர் வெளியிட்டுள்ள நிலையில் இது அந்த மக்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கரடி உள்ளிட்ட விலங்குகள் குன்னூர் பகுதிக்குள் நுழையாதவாறு தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் கல்லூரி மாணவி தற்கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த அலுவலக உதவியாளர் கைதானார். தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் கல்லூரியில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தின் போது போட்டோ எடுத்த விவகாரத்தில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு கல்லூரி முன்பு மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் அசோக் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வழக்கில் தலைமறைவாக இருந்த கல்லூரி அலுவலக உதவியாளர் மணிமாறன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் காவல் நிலையம் எதிரே தீக்குளிக்க திருநங்கை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கடந்த 25ஆம் தேதி திருநங்கைகள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததாக புகார் எழுந்தது.
இது தொடர்பாக விசாரிப்பதற்காக திருநங்கைகளை காவல்துறையினர் அழைத்தனர். அப்போது முத்தரசு என்ற திருநங்கை காவல்துறையினரின் அறிவுரையை ஏற்க மறுத்து தீக்குளித்தார். படுகாயமடைந்த அவர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 5 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் திருநங்கை முத்தரசி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சனிக்கிழமை வரை வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் மாவட்டங்களிலும் அதிகாலையில் பனிமூட்டம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 1, 2, 3 ஆகிய தேதிகளில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் போக்சோ சட்ட விதிகளை பின்பற்றாத காவல்துறை அதிகாரிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட துறை ரீதியான விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிபதிகள் பி. வேல்முருகன், எம். ஜோதிராமன் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டத்தை காக்க வேண்டிய காவல்துறையே போக்சோ விதிகளை மீறியுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் அதிகாரிகளை காப்பாற்ற அரசு முயல்வது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினர். நாமக்கல் அருகே அரசு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 12 வீடுகள் நீதிமன்ற உத்தரவுப்படி இடித்து அகற்றப்பட்டன. முத்தக்காப்பன்பட்டி ஊராட்சி மேதகர தேவி பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆக்கிரமிப்பை அகற்ற உத்தரவிட்டது. இதையடுத்து 12 வீடுகளையும் காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் பொக்லைன் மூலம் இடித்து அகற்றினர். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் குடிநீர் குழாய் சீரமைப்புக்காக தோண்டிய பள்ளத்தில் அரசு பேருந்து சிக்கியது. ராதாபுரம் தாலுகா அலுவலகம் அருகில் சாலையில் பதிந்திருந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதை அடுத்து சீரமைப்பு பணி நடைபெற்றது. இந்நிலையில் வள்ளியூரிலிருந்து ராதாபுரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலையில் தோண்டிய பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் வந்து பேருந்தை மீட்டனர். திமுக அரசின் திட்டங்களால் பெருமழையை சமாளிக்கும் திறன் கொண்டதாக சென்னை மாற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் கட்டப்பட்டுள்ள அம்பேத்கர் திருமண மாளிகையை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின் 10 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். அப்போது பேசிய அவர் வடமாநில மொழி மற்றும் சமஸ்கிருத மொழிகளை தவிர்த்து குழந்தைகளுக்கு அழகிய தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மழை பெஞ்சா என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அது எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு நன்றாக புரியும். குறிப்பாக சொல்லணும்னா 2015 செயற்கை வெள்ளம், அது சாதாரணமாக இல்லை, செயற்கையாக உருவாக்கப்பட்ட வெள்ளம் உங்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க என்பதை இந்த சென்னை மறந்துடாதுக்கு. ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே சாதாரண மழையில் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கிற ஆற்றல் இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரத்துக்கு கிடைத்திருக்குதுன்னா அது நாம் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றியிருக்கக்கூடிய திட்டங்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நவீன இயந்திரங்கள் வாங்க ஜவுளி நிறுவனங்களுக்கு 20 விழுக்காடு மானியம் வழங்கப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளித்துறை மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர் ஆயத்த ஆடைகளை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் மாநிலம் தமிழ்நாடுதான் என தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினரின் கோரிக்கை ஏற்று ஜவுளி நிறுவனங்களுக்கு அதிநவீன நெசவு மற்றும் பின்னலாடை இயந்திரங்களை கொள்முதல் செய்ய 20 விழுக்காடு மூலதன முதலீட்டு மானியம் வழங்கப்படும். இதுக்காக ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்னு அறிவிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் கூடியிருக்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்க விரும்புகிறேன். மிகச்சிறந்த உட்கட்டமைப்பை கொண்ட தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சு நீங்களும் வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அதிமுகவில் இணைய தான் தயாராக இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தயாரா என்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார்.
தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் இணைக்கும் முயற்சிகளை டிடிவி தினகரன் மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான்கும் திரும்பி சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிருமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஜனநாயக கூட்டணியில். அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்குது. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடிவி தினகரன் மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன், அவரை இணையும் சொன்னால் என்ன செய்யலாம்ல? அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றங்கள் மாபெரும் வெற்றி அடையும். ஒன்னு சொல்லிருக்காருல, நான் ரெடி. திரு டிடிவி தினகரன் அவர்களும் அவருடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வாய்ப்பே இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவுக்கு துரோகம் விளைவித்தவர் ஓ பன்னீர்செல்வம் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது அன்னைக்கு தினம் தான் கேட்டிருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு. 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. எந்த புது கட்சியும் தொடங்குற எண்ணம் எனக்கு இல்ல. அது அவரை தான் கேட்கணும். நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இளம்பெண் 3 நபர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் கல்வி நிலையங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் முதல்வர் ஸ்டாலின் பொய்களை கூறி வருவதாகவும் அவர் சாடியுள்ளார். போதைப்பொருள் புழக்கமும் குற்றவாளிகளுக்கு ஆளுங்கட்சியினர் அளிக்கும் பாதுகாப்பும் இத்தகைய அவலங்களுக்கு காரணம் என அண்ணாமலை சாடியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆதனூர் ஊராட்சியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் 1000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சம்பா பயிர்கள் வயலிலேயே சாய்ந்து அழுகையும் நெல்மணிகள் பதராக மாறியும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நேரடி நெல் விதைப்பு செய்த வயல்களில் நெற்கதிர்கள் முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழையினால் ஏற்பட்ட இந்த இழப்பால் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீட்டை அரசு விரைந்து வழங்க வேண்டும் என உருக்கமான கோரிக்கை விடுத்துள்ளனர். தைப்பூச திருவிழாவின் 4ஆம் நாளான இன்று பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்றனர். பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்துதல், காவடி எடுத்தல், பால்குடம் ஏந்துதல், அலகு குத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர். வரும் 31ஆம் தேதி திருக்கல்யாணமும் பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச தேரோட்டமும் நடைபெறவுள்ளது. மலையடிவாரத்தில் அரோகரா கோஷமும் காவடி ஆட்டமும் பக்தி பரவசத்தை உருவாக்கியுள்ளது. விடியா ஆட்சி வீட்டு பில்லே சாட்சி என்ற நூதன பரப்புரையை அதிமுகவினர் தொடங்கியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் இருந்த விலைவாசியை விட திமுக ஆட்சியில் விலைவாசி ஏற்றப்பட்டுள்ளதாக கூறி வீடு வீடாக சென்று பிரிண்ட் அவுட் எடுத்து துண்டு பிரசுரங்களாக வழங்கி வருகின்றனர் அதிமுகவினர். சேலம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் சேலம் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் விலைவாசி நிலவரத்தை அச்சிட்டு விநியோகம் செய்தனர்.
சொத்து வரி, மின்கட்டணம், பால் விலை உள்ளிட்டவற்றை ஒப்பிட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஏற்பட்டுள்ள கூடுதல் செலவை விளக்கும் வகையில் பிரிண்ட் அவுட் வழங்கினர். நெல்லை தொகுதிகளையும் தன்னையும் பிரிக்க முடியாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீண்டும் நெல்லையில் போட்டியிட உள்ளதாக சூசகமாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொருடைய முகத்தையும் பார்க்கும்போது அவருடைய வீட்டில் ஒருத்தருங்கிற உணர்வோடு இருக்கிறாங்க. ஆக திருநெல்வேலி தொகுதி என்னையும் எப்பொழுதும் பிரித்து பார்க்க முடியாது.